ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குஹாலயம். இன்றைக்கி போகி பண்டிகை. அதனால் மார்னிங் சீக்கிரமே எழுந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி கோலெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. பொங்கல் பண்டிகைக்கு முதல் நாள் தான் இந்த போகி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி பழைய பொருள்லாம் எரிக்கிற நாள் மட்டும் கிடையாது. நம்ம மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள், பழைய கசப்பான நினைவுகள் எல்லாத்தையும் போட்டுட்டு புதுசாக ஒரு தொடக்கத்தை ஆரம்பிக்கிறது தான் இந்த பண்டிகையோட கான்செப்ட். போகி நாளை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வருஷக்கணக்காக நம்ம வீட்டில் தேங்கி கிடக்கிற தேவையில்லாத பொருட்களை மட்டும் இல்லாமல் நம்ம மனசில் இருக்கிற கவலைகள், பொறாமை, கோபம் எல்லாத்தையுமே இந்த தீயில போட்டு எரிச்சிட்டு ஒரு புது மனுஷனாக பொங்கலை வரவேற்கிறது தான் இந்த பண்டிகையோட உண்மையான நோக்கமே. இன்றைக்கி போகி ஸ்பெஷல் பாயசம், பருப்பு வடை, அப்புறம் போளி தான் இன்றைக்கி போகியை பொறுத்த வரைக்கும் ஹைலைட்டான ஒரு விஷயம். இன்றைக்கி நான் தேங்காய் போளி தான் பண்ணினேன். ஸோ தேங்காய் போளிக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கணும். அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி ஊற வச்சாதான் போளி நல்லா சாஃப்டாக வரும். ஸோ ஒரு 1 hour அதை அப்படியே ஊற வச்சிடணும். அடுத்து பூரணம் செய்கிறதுக்கு தேங்காய், வெல்லம், ஏலக்காய் இதெல்லாம் ஒரு வாணலியில் போட்டு அந்த மாய்ஸ்சர் போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கணும். அப்புறம் அது ஆறுனதுக்கு அப்புறமா வாழை இலையிலையோ அல்லது பிளாஸ்டிக் கவர்லேயோ மாவை தட்டி நடுவில் இந்த பூரணத்தை வச்சு தோசைக்கல்லில் போட்டு எடுத்தால் அவ்வளோதான், போளி ரெடி ஆகிடும். ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சு சூப்பராக போகியை கொண்டாடி முடிச்சாச்சு. பழசை எல்லாத்தையும் மறப்போம், புதுசாக ஒரு வாழ்க்கையை தொடங்குவோம். நாளைக்கு பொங்கல் vlogல உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.